ஐபிஎல்ல இன்னைக்கு 2 போட்டி நடக்க இருக்கு. இந்த 2 போட்டி மூலமா தான் பிளே ஆஃப்க்கு யாரு போக போறாங்க அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த போட்டிகள்ல மோத இருக்கிற அணிகள்னு பார்த்தோம்னா, முதல் போட்டியில ராஜஸ்தான் அணி பஞ்சாபை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்த இருக்காங்க. இரண்டாவது போட்டியில டெல்லி மற்றும் குஜராத் அணிகள் மோத இருக்காங்க. முதல் போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ராஜஸ்தான் அணி ஏற்கனவே பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துட்டாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றாலுமே அது ஒரு ஆறுதல் வெற்றியாக தான் அமையும். ஸோ ஒருவேளை அவங்க அப்படி வெற்றியை பதிவு பண்ணாங்க அப்படின்னா அந்த போட்டியோட முடிவு ஆர்சிபிக்கு தான் சாதகமாக அமையும். ஏன்னா அவங்க இந்த சீசனில் முதல் அணியாக பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சாதனையை படைக்க முடியும். ஒருவேளை அவங்க ஜெயிக்கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட மாற்றங்கள் அப்படிங்கிறது இரண்டாவது போட்டியை பொறுத்து வேறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இரண்டாவது போட்டியில் குஜராத் டெல்லி அணிகள் மோதும்போது ஒருவேளை குஜராத் அணி வெற்றியை பதிவு செஞ்சாங்க அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தோம்னா ஆர்சிபி, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா குஜராத், இவங்க 2 பேருமே வந்து பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். இதுக்கப்புறம் மூணாவது சினாரியோ ஒன்று இருக்குது. ஒருவேளை முதல் போட்டியில் வந்து பஞ்சாபும் இரண்டாவது போட்டியில் வந்து குஜராத்தும் வெற்றியை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு இருந்தால் ஒரு பக்கம் வந்து ஆர்சிபி, இன்னொரு பக்கம் வந்து பஞ்சாப், அதுக்கப்புறமா பார்த்தோம்னா குஜராத், இந்த 3 அணிகளுமே ஒரே நாளில் பிளே ஆஃப்க்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். இது எதுவுமே இல்லாமல் முதல் போட்டியில் ராஜஸ்தானும் இரண்டாவது போட்டியில் டிசியும் வெற்றியை பதிவு பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் எந்த அணியுமே வந்து இன்னைக்கோட முடிவுலையுமே வந்து பிளே ஆஃபுக்கு தகுதி பெற மாட்டாங்க. அதாவது அடுத்தடுத்த போட்டிகளோட முடிவுக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும். இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் 5 இடங்களில் இருக்கிற அணிகளும் அடுத்தடுத்து நிறைய வெற்றிகளை பதிவு பண்ணாங்க. நடுவில் தான் வந்து போட்டிகளில் தோல்வியை சந்திச்சாங்க அப்படிங்கிறது ஒரு காரணம். அதுக்கப்புறம் சில போட்டிகளில் வந்து இந்த மழை குறுக்கீடு காரணமாக போட்டியோட முடிவுகள் எட்டப்படாமல் 2 அணிகளுக்கும் ஒரு புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இவ்வளவு போட்டிகளோட முடிவுலையுமே எந்த அணியுமே பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணங்களாக அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த எல்லா தடைகளையும் தகர்த்து யார் முதல் அணியாக பிளே ஆஃப்க்கு போக போகிறாங்க, இல்லை இன்னைக்கு 2 அணிகள் போவாங்களா, இல்லை ஒரே நாளில் 3 அணிகள் போவாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.